ஆல் இண்டியா ரேடியோ செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பம் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகனின் அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் பற்றிய செய்தியாளரின் பேட்டி, கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்ற விளையாட்டு வீரர்களின் பேட்டி உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. முதலில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். திரிபுரா, மேகாலயா மற்றும் மணிப்பூர் மாநிலங்கள் உருவான தினத்தை ஒட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டில் உள்ள 140 கோடி மக்களின் ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்விற்காக ராமநாத சுவாமி கோவிலில் தர்ம பிரார்த்தனை செய்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உகாண்டா தலைநகர் கம்பாலாவில் நடைபெற்ற உச்சிமாநாட்டிற்கு இடையே ஈரான் துணை அதிபருடனான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். உலக அளவில் உயிரி எரிபொருளுக்கான தேவை அதிகரித்து வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பின்னர் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் பற்றி செய்தியாளர்களிடம் பேசினார். அவர் பேசுகையில், இந்தியாவே பாரத தேசம் முழுவதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற கிட்டத்தட்ட 500 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட கனவு. ஒவ்வொரு பாரத தேசத்தை சேர்ந்தவர்களும் அவர்களுடைய லட்சியம், அவர்களுடைய நோக்கம் அயோத்தியில ராமபிரானுக்கு அதே இடத்துல கோயில் கட்டணும் என்பதுதான் ஒவ்வொரு இந்தியனுடைய கனவாக இருந்தது. அந்த கனவை நிறைவேற்றும் விதமாக நாளைக்கு இந்தியா முழுவதுமே ஒரு தீபாவளி கொண்டாடுகின்ற சூழ்நிலை. நாளைக்கு அயோத்தியில் ராமர் கோயில் கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. இதற்கு ஏற்கனவே அயோத்தியிலிருந்து அந்த அர்ச்சனையானது இந்தியா முழுவதும் ஒவ்வொரு வீட்டுக்குமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் அங்கே போக முடியாதுன்ட்டு தமிழ்நாட்டில் கூட எல்லா இடங்களும் கொடுத்து கிட்டத்தட்ட 1 கோடி வீடுகளுக்கு அந்த அச்சதையானது சென்று சேர்ந்திருக்கிறது. அவர்கள் எல்லாம் அவர்களுடைய வீட்டில் வைத்து நாளைக்கு விளக்கேற்றி அந்த தீபாவளியை அங்கே கும்பாபிஷேகம் நடக்கின்ற நாளைக்கு எல்லா வீடுகள்லையுமே இந்த விளக்கேற்றி அதை வரவேற்கும் விதமாக தீபாவளி கொண்டாட இருக்கிறார்கள். நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 11 நாட்கள் கடினமாக விரதம் இருந்து ராமாயணம் சம்பந்தமான அனைத்து பகுதிகளுக்குமே சென்று நாளைக்கு அங்கே போக இருக்கிறார். இந்த அயோத்தியில் ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு தமிழகத்தில் இருக்கிற அனைத்து கோயில்களிலுமே கோயில்களை தூய்மைப்படுத்தும் பணியானது நடந்து கொண்டிருக்கிறது. மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்கில் இதை தொடங்கி வைத்தார்கள். அதைத் தொடர்ந்து அமித்ஷாஜி அவர்கள் அனைவரும் இதில் இணைந்து பல்வேறு கோயில்களை தூய்மைப்படுத்தும் பணியானது நடத்தி கொண்டிருக்கின்றோம். நாம் எல்லாரும் விரும்புகின்ற, எதிர்பார்க்கின்ற அந்த ராமர் கும்பாபிஷேகத்தில் அனைவரும் நாளைக்கு தீபம் ஏற்றி நாம் வழிபடுவோம் என்று கேட்டுக்கொள்கிறேன். 6வது கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகள் சென்னையில் நடைபெற்று வருகிறது. இதில் பங்கேற்ற விளையாட்டு வீரர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் எமது செய்தியாளரிடம் பேசுகையில், முகமது ரியாஸ், ஃபார்மர் இந்தியா ஹாக்கி கேப்டன் அண்ட் கோல்டு மெடலிஸ்ட். இப்போ கரண்ட்லியாக செலெக்ஷன் கமிட்டியாக இருக்கேன் இந்தியன் ஹாக்கி டீமுக்கு. இந்த இனாகுரேஷன் ஃபங்க்ஷன் ஒரு பிரமாதமாக நடந்தது. 2வது நரேந்திர மோடிஜி நல்லா ஒரு உற்சாகமாக பேசினார். ஸ்போர்ட்ஸ் வேறு லெவலில் எடுத்துகிட்டு போகணுன்னு யோசிக்கிறாரு. 2வது 2036 ஒலிம்பிக்ஸ் இந்தியாவில் ஹோஸ்ட் பண்ணணும்னு சொல்லி, அதனால இப்போலேருந்தே இந்தியன் எவ்ரி அத்லீட் ஸ்போர்ட்ஸ் எடுத்து ஒரு நல்லபடியாக நம்ம பெர்ஃபார்ம் பண்ணு அவரோட நோக்கம். ஃப்யூச்சரில் இந்த கேலோ இந்தியா கேம்ஸ் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஸ்கீம் எடுத்துன்னு வந்திருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி. எதனாலனா இது ஜென்ரேஷன் 14 இயர்ஸ்லேருந்து 16 இயர்ஸ்லேயே நம்ம டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணி அவனை ஒரு 8 இயர்ஸ் 9 இயர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி அவன் நேஷனல் டீம் எடுத்துன்னு போய் நேஷனல் டீமில் பெர்ஃபார்ம் பண்ணுறது. இந்தியா இந்த கேலோ இந்தியா ஒன்லி பார்ட்டிசிபேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் மட்டும் இல்லை. நம்மளோட ஃபோக்கஸ் கண்ட்ரியோட ஃபோக்கஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இது மெடல் வின் பண்ணோம் மேஜர் டோர்னமெண்ட் வேர்ல்ட் கப், ஒலிம்பிக்ஸ் அண்ட் ஏஷியன் கேம்ஸில். இந்த கேலோ இந்தியா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீம். என் பேர் காரியப்பா. நான் ஃபார்மர் இந்தியன் டீம் கூட ஒரு 8-9 இயர்ஸ் கோச் பண்ணியாச்சு. ஸோ ப்ரெசென்ட்லி இப்போ நான் ஒடிசா டீம் கூட கோச் ஆகிட்டு இருக்கிறேன். ஸோ நம்ம ப்ரிப்ரேஷன் ஃபார் திஸ் ஆன்கோயிங் கேலோ இந்தியா யூத் கேம்ஸுக்கு ஃபார் த பாஸ்ட் 40 days we are prepared. கேலோ இந்தியா பற்றி பேசியாச்சுன்னா இது அண்டர் 18க்கு இட்ஸ் எ குட் பிளாட்ஃபார்ம். அட் த ஏஜ் ஆஃப் 18 வாட் இஸ் இம்பார்ட்டன்ஸ், ஒரு கேம்ஸில் என்ன பண்ணணும், நாட் ஒன்லி ஸ்போர்ட்ஸ், பிஹேவியர் எப்படி, அதர் டீம்ஸ் கூட இன்டராக்ஷன் எப்படி, அட்மாஸ்ஃபியர் எப்படி இருக்குது, இதெல்லாம் லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ இட்ஸ் எ வெரி குட் பிளாட்ஃபார்ம். என் பேர் ஆனந்த். நான் ஜூனியர் இந்தியா மென்ஸ் டீமுக்கு செலக்ட் ஆகிருக்கேன். நான் இப்போ தமிழ்நாடு டீமுக்காக கேலோ இந்தியா ஹாக்கி செலக்ட் ஆகிருக்கேன்.
விளையாட போகிறேன். நாங்கள் இந்த மேட்ச்சுக்காக வந்து ரொம்ப நாள் நானும் எங்கள் டீமும் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தோம். கண்டிப்பாக எங்களோட பெஸ்ட்டை கொடுப்போம்னு நினைக்கிறேன். நாங்கள் இனாக்ரேஷன் ஃபங்க்ஷன் போயிருந்தோம். அங்கே பிரைம் மினிஸ்டர் பேசினதை கேட்டோம். ரொம்ப மோட்டிவாக இருந்தது. அவர் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து இந்தியாவுக்காக நிறைய மெடல் ஜெயிப்போம், இந்தியாவுக்காக நிறைய ரெப்ரசன்ட் பண்ணுவோம். என்னோடய பேஷன் வந்து நான் இந்தியா டீம் விளையாடிட்டு நான் ஒலிம்பிக்ஸ், அப்புறம் ஏஷியன் கேம்ஸு, காமன்வெல்த் அதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். அப்புறம் எனக்கு வந்து நான் இவ்வளோ தூரம் வரதுக்கு ஹெல்ப்புக்கு ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கோச்சஸ் எல்லாருமே எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. என் பேர் வி கிஷோர்குமார். நான் மதுரை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கேன். ஜூடோன்ற போட்டியில் கேலோ இந்தியா செலக்ட் ஆகி இப்போ வந்து நேஷனல் விளாட வந்திருக்கேன். ஏற்கனவே 2 நேஷனல் விளாண்டுருக்கேன். இப்போ நான் வந்து அடுத்த இந்த நேஷனலில் மெடல் அடிக்கணும்னு ஒரு இதில் இருக்கேன். இங்கே நல்லா எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தராங்க. என்னோட பேர் ஹேமந்த் சச்சின். நான் வந்து தேனி மாவட்டத்திலேருந்து வரேன். நான் ஒரு ஜூடோ பிளேயர். நான் வந்து இந்த வருஷம் நடந்த சிபிஎஸ்சி நேஷனல்ஸில் வந்து கோல்டு ப்ளேஸ் பண்ணி கேலோ இந்தியா செலக்ட் ஆகியிருக்கேன். அதை நினச்சி நான் பெருமைப்படுறேன். தமிழ்நாட்டில் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய கேமிங் ஈவெண்ட் நடக்கிறத நினச்சி பெருமையாக இருக்குது. பிரைம் மினிஸ்டர் 2036 நடக்கக்கூடிய ஒலிம்பிக்ஸை பிட் பண்ணியிருக்காரு. அது இந்தியாவில் நடந்தால் எங்களுக்கு இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால நான் வந்து நடக்கிற ஒலிம்பிக்ஸில் வந்து நான் கலந்துக்கிட்டு மெடல் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக காஞ்சிபுரம் மற்றும் நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற யாத்திரையில் பயனாளிகள் பேசும்போது, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இந்த நிகழ்ச்சியை வந்து நாங்கள் மாவட்ட முன்னோடி வங்கியின் சார்பாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 5 பிளாக் 274 கிராம பஞ்சாயத்துகளில் வந்து நடத்திட்டு வரோம். நகர்ப்புறத்தில் மாங்காடு, குன்றத்தூர், வாலாஜாபாத் இதில் வந்து இந்த நிகழ்ச்சி வந்து சிறப்பாக தொடங்கி வைக்கப்பட்டது. மத்திய அரசில் மற்ற துறைகளும் சேர்ந்து சுகாதாரத்துறை, தபால் துறை, கேஸ் ஏஜென்சிஸ் இவங்களும் அதில் வந்து அவங்களுடைய திட்டங்களை வந்து மக்களுக்கு எடுத்து கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். என்னோட பேர் நளினி. நான் மாங்காட்டுல இருந்து பேசுறேன். என்னோட காஞ்சிபுரம் மாவட்டம். தொழில் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து மாங்காடு பிரான்ச் இந்தியன் வங்கியில வந்து ஃபர்ஸ்ட் வந்து தெருவோர வியாபாரின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கீம்ல சொல்லிட்டு இருந்தாங்க. 10,000 ரூபாய் கொடுத்து மேம்படுத்த எங்க தொழிலை. அந்த 10,000 ரூபாய் வாங்கிட்டு அதை செலுத்தணும். அது முடிச்ச உடனே 20,000 ரூபாய் தந்திருக்காங்க. இப்ப இதை நாங்க கட்டிட்டு இருக்கோம். இது முடிஞ்ச பிறகு 50,000 ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காங்க. எங்க தொழிலை மேம்படுத்துறதுக்காக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. எங்களுக்கு நிறைய ஸ்கீம் இதை பத்தி தெரியல. விழிப்புணர்வுல நாங்க எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். மற்றவங்களுக்கும் நான் சொன்னதுனால யூஸ்ஃபுல்லா இருக்கு. என் பேர் விஜயகுமார். நான் நாமக்கல் மாவட்டத்து பெரப்பஞ்சாலையிலேருந்து பேசுகிறேன். நான் வந்து 2 வருஷமாக மீன் வளர்த்துட்ருக்கேன். மீன் குஞ்சு வந்து கேவிகே மூலிமா நாமக்கல்லேருந்து எனக்கு மானியத்தில் கொடுத்தாங்க. நான் இப்போ 2 வருஷமாக மீன் நல்லா வளர்த்துட்ருக்கேன். வாகனம் வந்து வந்திருக்காங்க. இதில் வந்து அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், ஹெல்த் டிபார்ட்மெண்ட் எல்லாம் வந்து எங்களுக்கு யூஸ் ஆனதையெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நமது லட்சியம் பாரத திட்டத்தில் வந்து மக்களுக்கெல்லாம் அட்டையெல்லாம் கொடுத்தாங்க. இந்த மாதிரி எங்கள் மக்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நாங்களும் அதை யூஸ் பண்ணி காப்பீடு திட்டம் 5 லட்ச ரூபா அந்த மாதிரி இது பண்ணி எங்கள் மக்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது தேங்க்யூ. நாமக்கல் கேவிகேலேருந்து வந்திருந்தாங்க. அவங்க இலவசமாக கோழி குஞ்சு கொடுக்கறத பற்றி சொன்னாங்க. திசு வளர்ப்பு, இந்த வாழைக்கட்டையை பற்றி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் வளர்ப்பு இதை பற்றி சொல்லியிருக்காங்க. அதுவும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் பிரதமரோட 5 லட்ச ரூபா காப்பீடு சொன்னாங்க. கிசான் கார்டு பற்றி சொல்லியிருக்காங்க. போஸ்ட் ஆஃபீஸ்ல குழந்தைங்களுக்கு செல்வ மகள் திட்டத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. விலையெல்லாம் சிலிண்டர் பற்றி சொல்லியிருக்காங்க. இது மாதிரி மத்திய அரசோட திட்டங்கள் சொன்னதுனால நாங்கள் ரொம்ப பயனடைஞ்சிருக்கோம். இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.